திரு சாமிநாதன், திமுக அதிமுகவுக்கு மாற்றுனா திரு விஜய தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, திராவிட ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவர்கள் திரு விஜய் பக்கம் போக மாட்டார்கள் அப்படின்லாம் பேசப்பட்டதுல இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா சித்தாந்த அடிப்படையிலான ஓட்டுங்கிறது மொத்தமா எல்லாமே சேர்த்து தமிழ்நாட்டுல ஒரு 40-50 லட்சம் பேர் தான் சார் இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியை பிடித்து ஏதோ ஒரு கட்சியை பிடிக்காம ஓட்டு போடுற கலாச்சாரம் தான் அதிகமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு இளைஞர்கள் ஓட்டு என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளிவரப்படியே 1,10,00,000 ஓட்டு, ஒரு 25 வயதுக்குட்பட்டவர்கள் ஓட்டு இருக்கு. அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கை முகமா இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்காரு. அது அவர் மக்கள் பணி செய்தாரு செய்யல என்பதையெல்லாம் கடந்து அவங்களுக்கு பிடித்திருக்கு, அவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. அதனால அந்த இளைஞர்கள் ஓட்டு இன்னைக்கு அடுத்த தலைமுறையை திமுகவோ அதிமுகவோ பெருவாரியா ஈர்க்கல. அது நம்ம டேலி ஆகுதா? அந்த கணக்கு நீங்க சொல்ற கணக்கு டேலி ஆகுதா? இப்போ திமுக கூட்டணிக்கு எத்தனை சதவீதம் வச்சுக்குவோம்? இல்ல திமுக 40-45 வச்சுக்கலாமா? ஆமா 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 சரி, 45 வச்சுக்குவோம். அதிமுகவுக்கு ஒரு 20-25 வச்சுக்கலாம் அந்த கூட்டணிக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, திரு சீமானுக்கு அவர் வாங்கின 8 இதற்கு முன்பு அவர் வாங்கின 8% கூட அப்படியே வச்சுக்குவோம். இப்போதைக்கு 40, 60, 70 கிட்டத்தட்ட 80-85% இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. மீதி இருக்கிற 15 தான் நீங்க சொல்றது. இல்ல, அந்த 15 போக ஏற்கனவே வாங்கியவர்கள்ட்ட இருந்து ஈர்ப்பார்ல விஜய். இன்னைக்கு இந்த இளைஞர்கள் ஓட்டு போக இல்ல மற்ற கட்சிகள்ல இருக்கு. இல்ல அது கரெக்ட். நீங்க இந்த இதுவரைக்கும் ஓட்டே போடாதவர்கள், எந்த கட்சியுமே சாராதவர்கள், வாக்களிக்கவே விரும்பாதவர்கள் அப்படின்ற அந்த 15 அப்படியே விஜய்க்கு கொடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற 85ல 5 10 அப்படித்தானே போகுன்றீங்க? ஆமா, நிச்சயமா அதை ஈர்ப்பாரு. அந்த மாற்று அந்த 15 அப்படியே போகணும். இதுல இருந்தும் 5-10 எவ்வளவு வேணா போகலாம். அதுதான் விஜய் அவர்களுடைய கணக்கு என்னவா இருக்குன்னா, இதுவரை ஓட்டே போடாதவங்க இருப்பாங்கல்ல, தேர்தல்னாலே ஒரு 80% ஓட்டு தான் பதிவாகுது. மிச்சம் ஒரு 20% பேர் ஏதோ ஒரு அதிருப்தி காரணமா வராம இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு. அது ஒன்று. இன்னொன்று, முதல்ல ஓட்டு போடுறவங்க அந்த 18 வயது இப்பொழுதுதான் தொடக்கூடியவர்கள். அந்த ஓட்டு மட்டுமே ஒரு 1 கோடி ஓட்டுக்கு மேல கிட்டத்தட்ட 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் நான் சொல்றேன். அந்த 25 வயதுக்கு இளைஞர்களை அதிகமான அளவுல ஈர்க்கணும் அப்படின்னு ஒரு காய்நகர்த்தல் பண்றாரு. இன்னொன்னு, அவர் திமுகவோட கொள்கைகளை தான் பேசுறாரு, திமுகவோட விஷயங்கள் தான் பேசுறாரு. அந்த தலைமுறை இளைஞர்களுக்கு அவர் திமுக கொள்கையை பேசுறாரா, அண்ணா திமுக கொள்கையை பேசுறாரா, பாஜக கொள்கையை பேசுறாரா, எதுவுமே தெரியாது. அவர்கள் விஜயை தெரியும். விஜய் என்கிற ஒரு முகத்திற்காக அவருக்கு நிச்சயமா அந்த தலைமுறை ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தான். சரி, இல்ல எப்படி பார்த்தாலும் வெற்றி தானே. நாங்க எங்களுக்கு நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்களா, திமுகவை எதிர்க்கிறீங்களா, திராவிட ஐடியாலஜி பேசுறீங்களாங்கிறது இல்ல. ஆமா, எங்களுக்கு விஜய் மாற்றத்தை தருவாருன்னு நாங்க நம்பினா நாங்க போடுவோம்னா அது அவருக்கு வெற்றி தானே. அதுக்கப்புறம் அவர் புரிய வச்சுக்க போறாரு, அரசியல் மையப்படுத்த போறாரு. அடுத்தடுத்த தேர்தல்கள் அதை எப்ப அந்த திட்டத்தை அவர் சொன்னாரு, எப்ப அறிவிச்சாரு? அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. ரஜினிகாந்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ரசிகர் மன்றம் ரசிகர்கள் இருக்கக்கூடியவர் விஜய் தான். அந்த கூட்டம் இருக்கு. அதுதான் அந்த பாப்புலாரிட்டி. மற்ற எந்த நடிகருக்கும் கிடையாதுல்ல. ரஜினிக்கு பிறகு விஜய்க்கு தானே அந்த விஷயங்கள் இருக்கு. அதை மறுக்கல. ஆனால் நீங்க கேட்ட மாதிரி இவர்கள் யாரும் தொண்டர்கள் கிடையாதுங்கிறேன். எம்ஜிஆருக்கு இருந்தவர்கள் ரசிகர்கள். அவர்கள் இவர் அதிமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் திமுகலையும் எம்ஜிஆர் படத்தை ரசிச்சவங்க இருக்காங்க. இப்ப திருச்சி சிவா இருக்காரு, அவர் இப்பயும் நான் எம்ஜிஆர் ரசிகர் தான் சொல்றாரு. ஒரு பேட்டியில் ரொம்ப வெளிப்படையாவே எட்டெல்லாம் சொன்னார். ஏன்னா எம்ஜிஆர் படத்தை பார்த்து தான் நாங்க திமுகவுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டி போட்டு எங்க அம்மா வளர்த்தாங்க. அவர் கட்சி மாறினாலும் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா எம்ஜிஆர் படங்கள் எனக்கு பிடிக்கும், நான் ரசிகர் தான். இப்ப அவர் எம்ஜிஆர் ரசிகர் கணக்குல தான் வருவாரு. அதுக்காக திருச்சி சிவா ஏடிஎம்கே சொல்லிட முடியுமா? என்னன்னா, இப்போ தொண்டர்கள்ங்கிறது எத்தனை சதவீதம்னு தெரிஞ்சாதான் விஜயோட வாக்கு சதவீதங்கிறத முழுமைப்படுத்த முடியும். ரசிகர்களுங்கிறவங்க எந்த கட்சிகளை வேண்டுமானாலும் இருக்கலாம். கடைசி நேரத்தில் அவங்க சார்ந்த கட்சிக்கோ இல்ல திரு விஜய்க்கோ கூட அவங்க வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திகை, ஒரு விஷயத்தை மறந்து பேசிட்டு இருக்கோம். 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட ஏடிஎம்கேவுடைய கருத்தியல் போராட்டம் என்ன, அல்லது கருத்தியல் நிலைப்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. திமுக எதுக்குறது, ஸ்பெசிபிக்கா கருணாநிதி எதுக்குறது, அதை வச்சு 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. இல்ல சார், மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாங்க, நீங்க திணிப்பை எதிர்க்கிறாங்க, இடஒதுக்கீடுல 69% அப்படி நீங்க அப்படி நம்ம இடது கையால அதிமுக டீல் பண்ணிட முடியாது. தமிழ்நாட்டுல நீங்க இருந்துகிட்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா இங்க பேசிட முடியாது, இடஒதுக்கீடு எதிராக பேசிட முடியாது. அது யதார்த்தம். அது யார் வந்தாலும் அதை செய்ய முடியாது. ஆனால் நான் என்ன சொல்றேன், இந்த கருத்தியல் இதுக்கு அது வேற. நீங்க சொல்ற பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது இங்க பாஜக எதிர்ப்புனால இல்ல,
கட்சி அண்ணாட்ட இருந்து தொடங்கப்படுது. அண்ணா திமுக அது. எங்க திமுக இல்ல, திமுக திராவிட கட்சி தான். திராவிட கொள்கை ஜீவா ஒத்துக்கலாம், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் ஒத்துக்கல, திருநாவுக்கரசு அவர்கள் ஒத்துக்கல. இல்ல அண்ணாட்ட இருந்து டிரைவ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு இல்ல அவங்க பெரியாரை விடல, திமுக காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விடல திமுக காரங்க ஏடிஎம்கேவை திராவிட கட்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களையும் அவங்களையும் ஒரே தளத்துல வைக்காதீங்க சொல்லுவாங்களே தவிர திராவிட கட்சியே இல்ல அதிமுகன்ற அவங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. திமுக வரலாறு எழுதின சங்கொலி திருநாவுக்கரசு அவர் கிளியர் கட்டா சொல்லிருக்காரு. ஏடிஎம்கேவை நான் வந்து திராவிட கட்சி ஆய்வாளர்களுடைய மதிப்பீடுகளாக அது இருக்கலாம். திராவிடத்திலிருந்து தடமாறிடுச்சுங்கிற விமர்சனம் இருக்கு. எம்ஜிஆருக்கு அந்த கேள்வி இருந்தது. எம்ஜிஆரே வந்து பேர்ல தான் வச்சிருக்காரு அண்ணாவை, கட்சியில திராவிடம் கிடையாதுங்கிறத அவர் பீக்ல இருக்கும்போது கேட்டாங்க. கார்த்திகை, நான் வந்து சொல்றேன், தாவைக்காவை வந்து நீங்க திமுகவோட ஒரு இதுல கம்பேர் பண்ணலாம். காங்கிரஸ் கோலோச்சிக்கிட்டு இருக்கிற போது, டிஎம்கே வந்த போது, அண்ணா பெரியார் மாதிரி பெரிய ஐடியாலஜிக்கல் ஜெயின்ஸ் இருந்தா கூட காங்கிரஸ்காரங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. இதெல்லாம் ரெண்டு கட்டான் அரகுரன்னு. அதே மாதிரி விஜயும் இவங்க டீல் பண்ண மாட்டாங்க, வெளியில சொல்லுவாங்க, அவர் பேரையே சொல்ல மாட்டாங்க திமுக. ஆனால் இன்டர்னலா they take him very seriously. அவங்களுக்கு தெரியுது ஏடிஎம்கே தேஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த வாக்குகள் அத கல்டிவேட் பண்ணாம சிதறாம அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஐடியாலஜிக்கலி நாட் கமிட்டட் டு ஏடிஎம்கே. திமுகவை எதிர்க்கிறவங்களுக்கு அவங்க வாக்கு போகும், அதனால வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுடைய, பெண்களுடைய, எல்லா செக்ஷனுடைய, மைனாரிட்டிஸ் உடைய எந்த செக்ஷன்லயும் வெறுப்பு இல்லாத விஜய் அறுவடை செய்ய முடியும். நம்ம கணக்கு அந்த கணக்கு தானே பண்ணோம்.